செக்ஷன் 6A ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலா, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா உட்படாததா, அதுதான் கேள்வி. இப்போ பங்களாதேஷ்ல குடிபெயர்ந்து வரவங்களால அசாம்ல இருக்கிற மக்களுடைய கலாச்சாரம் பாதிக்குதா? as per article 29 clause 1 of the constitution of India, அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இது வந்து ஆர்பிட்ரேட்டரியா? அந்த கட் ஆஃப் டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க? பாத்தீங்கன்னா 1966 ஒரு கட் ஆஃப் டேட், 25 மார்ச் 1971 ஒரு கட் ஆஃப். அந்த டேட்டுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? அந்த கான்ஸ்டிடியூஷனல் தான் அப்படின்னு அப்பெல்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க, எப்படி வந்து அந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவாலிட்டி இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமாகப்பட்டது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரியாம்பிளாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்ட் எலிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க விவேகானந்தர் அவர்களுக்கு ஏன் வந்து அமெரிக்காவில் அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சதுன்னு. அதுக்கு காரணம் விவேகானந்தர் பேசுறது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி பத்தி, பிரதர்ஹுட் பத்தி. இந்த ஃப்ரெட்டர்னிட்டி வச்சு தான் இன்னைக்கு ஜட்மெண்ட்டே வந்திருக்கு. அது வந்து சட்டமானவர்கள் இந்த ஜட்மெண்ட் எதுக்காக படிக்கணும், எதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து நம்ம இந்த டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ரெட்டர்னிட்டி ஆங்கில புரிஞ்சுக்கிறதுக்காக. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத். சார், மார்ச் 25 1971 முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து அசாமுக்கு வந்தவங்களோட குடியுரிமை செல்லும் என உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? டெஃபினட்டா நவநீத். ஏன்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆகப்பட்டது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மேல வந்திருக்கு. இது காலையில் வந்த உடனே பல பேர் வந்து இதை பற்றி வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில் வந்து சிட்டிசன்ஷிப் எப்படி வந்து கொடுக்கப்படுதுன்றத தெரிஞ்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது, சிட்டிசன்ஷிப் ஆக்டில் யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து செக்ஷன் 6A வந்து ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த செக்ஷன் 6A ஆகப்பட்டது அசாமில் பங்களாதேஷ்லேருந்து வந்த குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1966 75 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. அங்கேருந்து வந்தவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த கேள்வி ஆகப்பட்டது ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலா, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா உட்படாததா, அதுதான் கேள்வி. இப்போ யார் முன்னாடி இந்த மேட்டர் வந்தது, எந்த ரிட் பெட்டிஷன் முன்னாடி இந்த மேட்டர் வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்ல சிவில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் முன்னாடி ரிட் பெட்டிஷன் 274 ஆஃப் 2009 அதான் லீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் சிவில் 916 ஆஃப் 2014, 470 ஆஃப் 2018, அந்த மாதிரி வந்து 2012 வரைக்கும் 2009 தான் ஃபர்ஸ்ட் லீடு கேஸ். 2012 2018 வரைக்கும் நிறைய ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கொஸ்டினிங் செக்ஷன் 6A ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதில் முக்கியமாக இந்த ஜட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நவநீத், செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 confers citizenship on a specific class of migrants from Bangladesh to Assam. ஸோ பங்களாதேஷ்லேருந்து அசாம் வந்து குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்ளை ஆகுது. இதில் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது அசாம் சம் மிலிட்டா மகாசங்கா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் 2 பெஞ்ச் ரெஃபர்ட் த இஷ்யூ ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் செக்ஷன் 6A டு அ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு எப்போ ரெஃபர் பண்ணுவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும் சட்டமானவர்கள். எப்போ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா மேட்டர் வந்து SLP ஃபைல் பண்ணி இல்லை ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணால் அந்த மேட்டரில் வந்து 2 நீதிபதி அமர்வில் இதில் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ் இருந்தால் அந்த பெஞ்சுக்கு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுற பவர்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மேட்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இருக்கிறதுனால அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுற பவர்ஸ் இருக்குது. அப்படி 2 ஜட்ஜ் பெஞ்ச் இந்த மேட்டர் அசாம் சன் மிலிட்டா மகாசங்கா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கேஸை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the petitioner have assailed the constitutional validity of a section 6A on the ground that it violates Article 6, Article 7, Article 14, Article 29, Article 355 of the Constitution of India, Article
355 of the Constitution of India. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4:1 ஜட்மெண்ட் வந்திருக்கு. 4:1 ஜட்மெண்ட் இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில். கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தான் வந்து ஸ்டேட் ஆஃப் த லான்னு சொல்லுவோம். 5 நீதிபதிகள் அமர்வுது. அதில் 4 நீதிபதிகள் செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பங்களாதேஷ்லேருந்து அசாமுக்கு வந்து குடிபெயர்ந்து வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜட்மெண்ட் வந்து 4 நீதிபதி கொடுத்தாங்க. ஒரு நீதிபதி மட்டும் இல்லை அது கான்ஸ்டியூஷனல் கிடையாதுன்னு கொடுத்தாங்க. அப்போ எது ப்ரிவேல் ஆகும்னா மெஜாரிட்டி உடைய ஜட்மெண்ட் தான் ப்ரிவேல் ஆகும். அக்கார்டிங்லி செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறது அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்நீத் 1985 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 கொண்டு வராங்க. இதில் வந்து செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்டை கொண்டு வராங்க. இதில் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இட் கிராண்ட் சிட்டிசன்ஷிப் டு பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ மைக்ரேட்டட் டு அசாம். இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும். சிட்டிசன்ஷிப்க்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் மொத்தமாக டீல் பண்ணுற ஆர்டிகல் ஆகப்பட்டது ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 7, ரெட் வித் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி, ஆர்டிகல் 29 அண்ட் 355 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இந்தியன் ஆரிஜினோ, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அசாமுக்கு வந்திருக்காங்களோ பங்களாதேஷ்லேருந்து, யாரெல்லாம் வந்து பங்களாதேஷில் வந்திருக்காங்களோ இந்தியன் ஆரிஜின், அவங்கள வந்து கிளாஸ் ஆஃப் மைக்ரன்ஸாக பிரித்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. தோஸ் ஹூ என்டர்ட் அசாம் பிஃபோர் 1st January 1966 அவங்க ஒரு கேட்டகரி, அண்ட் தோஸ் ஹூ கேம் டு அசாம் ஆஃப்டர் 1st January 1966 பட் பிஃபோர் March 1971 இந்த 2 பீரியட்ல வந்து மைக்ரன்ஸ் வந்திருக்காங்க. அதுல செக்ஷன் 6A சப்செக்ஷன் 2ல provides that a person would be deemed to be citizen of India as on 1st January 1966 if the following conditions are fulfilled. So 1st January 1966 அந்த ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, 1st January 1966 முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா அவங்க சிட்டிசனா ஏத்துக்கலாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல சொல்லியிருந்தாங்க மஸ்ட் பி ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அவர் வந்து ஸ்பெசிஃபைட் டெரிட்டரியிலேருந்து வந்திருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஷுட் ஹவ் பீன் an ஆர்டினரி ரெசிடென்ட், இங்கேயே தான் இருந்திருக்கணும் அசாமில் சின்ஸ் த என்ட்ரி, பங்களாதேஷ்க்கு போய் வந்துருக்கூடாது, ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருக்கணும் அசாம்லன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6A சப்செக்ஷன் 3 தான் இம்பார்ட்டன்ட். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எ பர்சன் மஸ்ட் ரெஜிஸ்டர் டு செக்யூர் சிட்டிசன்ஷிப் இன் அக்கார்டன்ஸ் த ரூல்ஸ் மேட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 18 பை ஃபுல்ஃபில்லிங் த ஃபாலோயிங் கண்டிஷன். சில கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பில் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 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 இது விஷயம் இருந்துட்டு இருக்கும் பொழுது 13 டிசம்பர் 2022 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் டைரக்டட் என்னென்ன இஷ்யூக்கு நாளை இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இது எப்பனா 13 டிசம்பர் 2022. அப்போ என்னென்ன இஷ்யூல இதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 1 கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. செக்ஷன் 6A படி the challenge to the constitutional validity of section 6A of the Citizenship Act gives rise to the following issues. அதுல 1, whether the grant of citizenship to migrants from Bangladesh to Assam was within the legislative competence of Parliament under Article 11 of the Constitution of India. ஸோ அவங்க வந்து பங்களாதேஷ்லேருந்து வரவங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய பவர், சட்டம் கொண்டு வர பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, செக்ஷன் 6A of the Citizenship Act 1955 adopts unreasonable cut-off dates. அந்த கட்-ஆஃப் டேட்டுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இது வந்து ஆர்பிட்ரேட்டரியா? அந்த கட்-ஆஃப் டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா 1966 ஒரு கட்-ஆஃப் டேட்டு, 25 மார்ச் 1971 ஒரு கட்-ஆஃப். அந்த டேட்டுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? 31 மார்ச்னு இல்லையே, இங்கே வந்து ஃபெப்ரவரின்னு இல்லையே, இங்கே மார்ச்னு இல்லையே, அது என்ன ஜான்வரி 1966 ப்ளஸ் 25 மார்ச் 1971 ஏன் அது? அந்த டேட்டுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்ன்றத ரெண்டாவது கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டு வந்து இட் வயலேட்ஸ் ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ரெண்டாவது இஷ்யூ. மூணாவது இஷ்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ நவநீத், வெதர் செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கேன் பி ரிகார்டட் டு பி வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 355 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆன் த கிரவுண்ட் தட் ப்ரொவிஷன் டஸ் நாட் கர்ப் undocumented immigration which amounts to external aggression.
ஸோ ஆர்டிகல் 355 படி இது வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாதுங்கிற ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்த கொஸ்டினை ரைஸ் பண்றாங்க. அடுத்த கொஸ்டின், வெதர் செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 21 clause 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆன் த கிரவுண்ட் தட் அசாமீஸ் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. இப்போ பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய குடிபெயர்ந்து வரவங்களால அசாம்ல இருக்கிற மக்களுடைய கலாச்சாரம் பாதிக்குதா? ஆஸ் பர் ஆர்டிகல் 29 clause 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, lost as a direct consequence of granting citizenship to migrants from Bangladesh residing in Assam. அப்புறம் whether section 6A subsection 3 of the Citizenship Act is unconstitutional on the ground of temporal unreasonableness. And கடைசி question, whether section 6A subsection 2 of the Citizenship Act is unconstitutional on the ground it neither provides a method for implementation nor empowers the executive to implement the provisions. அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் முன்னாடி தான் கான்ஸ்டியூஷன். எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினையும் நான் வந்து படித்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஜென்ரலாக கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து சட்ட மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜென்ரலாக சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கீழமை நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் வந்து நடுவண் நீதிமன்றம், அப்புறம் ஹைகோர்ட்ஸ் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன மாதிரியான டிஸ்கஷன் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் வருது? ஒரு சட்டமும் கான்ஸ்டியூஷன் தாண்டணும். அப்படி ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷன் தாண்டலன்னு டவுட் இருந்தா நீங்க கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி, அதுதான் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 32 இஸ் த சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு காமன் சிட்டிசனுக்குமே, ஒரு சிட்டிசனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு ஆர்டிகல் 32ல. அந்த ஆர்டிகல் 32 கீழே தான் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய அஸ்ஸாம் சன்மிலிதா மகாசங்கா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்து இந்த கேஸ் வருது. ஃபைனலா வாட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அப்பெல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் தான் அப்படின்னு அப்பெல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் தான் அப்படின்னு அப்பெல்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க, எப்படி வந்து அந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 judge கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து as upheld that section 6A of the Citizenship Act is constitutional. இதில் பார்த்தீங்கன்னா 4:1 ஜட்மெண்ட் சொல்றாங்க இல்லையா? 4:1 ஜட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஜட்ஜ் வந்து அப்சர்வேஷன் வந்து இது கான்ஸ்டிடியூஷனல் தான் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 4:1 ஜட்மெண்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா D.Y. சந்திரசூட் அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் M.M. சுந்தரேஷ் அவர்கள், லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசென்டிங் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பரிதிவாலா அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால மெஜாரிட்டி ஜட்மெண்ட் நீங்க எடுத்து பார்க்கும்போது பெட்டிஷனர் வந்து என்ன சொல்றாங்க, அசாம் பேஸ்ட் இண்டிஜினஸ் குரூப், அதனால செக்ஷன் 6A அங்க வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் வர வாய்ப்பு இருக்கு, அவங்களுடைய அந்த செக்ஷன் 6A ஆகப்பட்டது ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது, சொல்லியிருக்கிற டேட் வந்து ஆர்பிட்ரேட்டரியா இருக்கு அப்படின்னு கிரவுண்ட் ரைஸ் பண்ணும்போது முக்கியமா பெஞ்ச் என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னா பிரியாம்பிள் டு த கான்ஸ்டிடியூஷன். பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் பிரியாம்பிளை வந்து கான்ஸ்டியூட் பண்ணும்பொழுது முக்கியமா வந்து கான்ஸ்டியூஷனோட ஆப்ஜெக்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, I quote the exact words of the bench. As articulated in the preamble, the term fraternity embodies a sense of collective brotherhood among all Indians. Indians-குள்ள brotherhood இருக்கணும் அப்படிங்கிறது fraternity. It serves as a critical element for national unity and social cohesion. Fraternity assumes paramount significance in reinforcing the ideals of ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி. நீங்க பிரியாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. போத் ஆஃப் விச் ஆர் இன்டெகிரல் ஃபேசட்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். அப்போ ஃப்ரெட்டர்னிட்டியை தாண்டி ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி ஆகப்பட்டது வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் த பிரியாம்பிள். த ஜட்மெண்ட் ஸ்டேட்டட் சொல்லிட்டு த ஜட்மெண்ட் டிஸ்கஸ்ட் இன் டீடைல் ஹவு டாக்டர் B.R. அம்பேத்கர் was instrumental in adding the concept of fraternity to the preamble. Fraternity to the preamble. So equality, liberty ஆகப்பட்டது preambleல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நவநீத். ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 18 ஈக்குவாலிட்டிக்காக கொண்டு வந்த ஆர்டிகல்ஸ். 19 வந்து பாத்தீங்கன்னா லிபர்ட்டி வந்து பாசிட்டிவ் லிபர்ட்டி இருக்கு, நெகட்டிவ் லிபர்ட்டி இருக்கு. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. பட் ஈக்குவாலிட்டி இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமாகப்பட்டது ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரியாம்பிளாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்ட் எலிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி.
இந்த ஃப்ரெட்டர்னிட்டி வச்சு தான் இன்னைக்கு ஜட்மெண்ட்டே வந்திருக்கு. அது வந்து சட்ட மாணவர்கள் இந்த ஜட்மெண்ட் எதுக்காக படிக்கணும், எதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து நம்ம இந்த டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னா அந்த ஃப்ரெட்டர்னிட்டி ஆங்கில புரிஞ்சுக்கிறதுக்காக. ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது இந்தியன் சிட்டிசன் மட்டும் கிடையாது, ஃப்ரெட்டர்னிட்டி ஆங்கில எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிற மெக்கானிசமை அந்த காலத்துல ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கிளியரா குறிப்பிட்டிருக்காரு நவநீத். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் இன்ட்ரடக்ஷன் டு த டேர்ம் ஃப்ரெட்டர்னிட்டி இது எக்ஸாக்டா ஜட்மெண்ட்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பேராகிராஃப். டாக்டர் B.R. அம்பேத்கர்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டேர்ம் ஃப்ரெட்டர்னிட்டி into constitution preamble reflects a deliberate intention to use this principle as a means to promote unity and brotherhood in light of Dr. B.R. Ambedkar's persistent efforts towards eradicating caste discrimination. His subsequent advocacy for fraternity among individuals appears to mirror his commitment to inclusivity ன்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா fraternity cannot be used to disenfranchise people அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா court disapproved the petitioner's attempt to use fraternity as an argument to delegitimate persons who have validly acquired citizenship through section 6A. fraternity இருக்கிற அந்த கான்செப்ட்னால ஒருத்தர் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு ஒரு கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி as per article 6, 7 read with article 14, subsequent read with article 29 with 355 ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா அதை வந்து நீங்க டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியாது பிகாஸ் சிட்டிசன்ஷிப் கிராண்ட் ஆயிடுச்சு. சிட்டிசன்ஷிப் ஒன்ஸ் கிராண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஃப்ரெட்டர்னிட்டி ரிக்வயர்ஸ் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் டு லிவ் அண்ட் லெட் லிவ். இப்போ அசாம்க்கு வந்து பங்களாதேஷ்ல இருந்து அசாம் அக்கார்ட் பங்களாதேஷ்ல இருந்து வந்ததுனால அங்க இருக்கிற கல்ச்சுரல் இஷ்யூ வந்து பாதிக்குதுன்னு சொல்ல முடியுது. அப்போ லிவ் அண்ட் லெட் லிவ் கான்செப்ட் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி வந்து நீங்க அப்சர்வ் பண்ணல, அதனால இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்சர்வ் பண்ணி அவங்கள அலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுதான் ப்ராட்லி வந்து அந்த ஜட்மெண்ட்ல இருந்தது. எதுக்காக இந்த ஜட்மெண்ட் வந்து செக்ஷன் 6A இருந்து பிரியாம்பர்ல இருக்கிற ஃப்ரெட்டர்னிட்டி வரைக்கும் இருக்க கான்செப்டை இதுல குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெட்டர்னிட்டி கான்செப்ட் இருக்கிறதுனால தான் செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற ஒரு கான்செப்டை பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பிரியாம்பிள்ல ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து பங்களாதேஷ்ல இருந்து குடிபெயர்ந்து வந்தாங்களே அசாமுக்கு, அவங்களுக்கு இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் ஆகப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஈவன் தோ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முன்னாடி போனா கூட. நவநீத், இந்த ஃப்ரெட்டர்னிட்டி ஆகப்பட்டது இன்னைக்கு ஏன் உறுதிப்படுத்துறாங்க, அந்த கான்செப்டை வச்சு ஏன் செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா, அப்போ வந்த குடிபெயர்ந்து வந்தவங்களை வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி அனுப்புகிற நாடு கிடையாது இந்தியா. அன்னைக்கு வந்தாங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அன்னைக்கு இருந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா 30 மே 1947 நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அலாங் வித் பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர், B.N. ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசர். அவர் ஆக்சுவலாக அவர் வந்து கிளியராக வந்து இதை பற்றி பேசியிருந்தார். சிட்டிசன்ஷிப்னா எப்படி அக்வயர் பண்ணணும், அது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆகப்பட்டு பர்த் வழியாக ரெகக்னைஸ் பண்ணலாம், பாயிண்ட் நம்பர் 1. சிட்டிசன்ஷிப் ஆகப்பட்டது நேச்சுரலைசேஷன் வழியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், பாயிண்ட் நம்பர் 2. பர்த்னால மட்டுமே சிட்டிசன்ஷிப் கிடையாது, நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்கு, அது வழியாக நீங்கள் சிட்டிசன்ஷிப் கன்சிடர் பண்ணலாம். 3வது, சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட். இங்கே பூர்வீகமாக இருந்திருக்காங்க, இந்தியன் ஆரிஜின் இருந்திருந்தாங்கன்னா அந்த பூர்வீகத்தை பேஸ் பண்ணி அவங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்வயர் பண்ணலாம். ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கான்ஸ்டியூஷனில், டியூவல் சிட்டிசனாக இருக்கக்கூடாது, நீங்கள் பங்களாதேஷ்லையும் இருக்கக்கூடாது, சிட்டிசன்ஷிப்பாக வச்சிருக்கக்கூடாது, இந்தியாவில் வச்சிருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று சரண்டர் பண்ணிடணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இந்தியா தான் வாழ்க்கைன்னு வந்துட்டாங்க. ரெண்டாவது, ஆர்டினரி சிட்டிசனாக இருக்காங்க, திரும்பி போவே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு முக்கியம் இல்லை. பட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி வந்துட்டாங்க, இங்கே இருக்காங்க. அந்த ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற பிரின்சிபல் வந்து கிளியராக வந்து பிரியாம்பிளில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஃப்ரெட்டர்னிட்டினால யூ கேனாட் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் ஆல்ரெடி வந்த பீப்புளை அவங்களை திருப்பி அனுப்ப முடியாது. ஆனால் அந்த ஃப்ரெட்டர்னிட்டியை குறிப்பிட்டு லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படிங்கிற கான்செப்டை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். எவ்வளோ பேர் இது உணர்றாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்கா போயிருந்தார். இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குது.
நீங்கள் 1893 செப்டம்பர் 11 வந்து அமெரிக்காவில் வேர்ல்டு ரிலீஜன் ஆஃப் பார்லிமெண்ட்டில் உரையாடி இருந்தார் விவேகானந்தர் அவர்கள். எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க விவேகானந்தர் அவர்களுக்கு ஏன் வந்து அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சதுன்னு. அதுக்கு காரணம் விவேகானந்தர் பேசுனது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி பற்றி, பிரதர்ஹுட்டை பற்றி, இந்த நாட்டு அதாவது இந்திய நாட்டுக்கு வந்து தேடி வந்தவங்களெல்லாம் காப்பாற்றுற நாடுன்னு சொன்னதுனால. ஸோ இங்கே வந்து இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா பார்சிஸ் வந்தாங்க. பார்சிஸ் வந்து இங்கே ரெஃப்யூஜியாக வந்தால் கூட இந்திய நாட்டில் வந்து கால் பதிச்சு இங்கே வந்து அவங்க இந்த நாட்டில் இருந்ததுனால இன்னைக்கு டாட்டான்ற ஒரு நிறுவனம் உருவாயிருக்கு. ஸோ அப்படி அகதிகளாக வரவங்களை கூட பாதுகாக்கிற நாடாக இந்தியா இருந்திருக்குன்றதை வந்து விவேகானந்தர் அவருடைய சொற்பொழிவில் எப்படிப்பட்ட நாடு இதுன்னு சொன்னதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய 4000 பேர் வந்து எழுந்து கை தட்டி இந்தியாவை வியந்து பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே செயல்பட்டு இருந்தது. பாரத நாடாகப்பட்டது, இந்திய நாடாகப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது சிட்டிசன்ஷிப்பை வந்து கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸே. அவங்க வந்து பர்த்னால மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் கொடுக்கல, பர்த், நேச்சுரலைசேஷனு பை டிசென்ட். நீங்க அமெரிக்கால இருந்து கூட திருப்பி வாங்க, ஆனா இங்க வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கோங்க, ஆனா அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப்பை சரண்டர் பண்ணிடுங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப்பை என்னைக்குமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கிளியரா இருந்தாங்க. அப்போ இங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டாங்க. 1971 அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சிட்டிசனா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கு. இப்போ கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் முன்னாடி வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகெயின் பிரியாம்பிள் இருக்கக்கூடிய விஷயத்த இன்சிஸ்ட் பண்றாங்க. பிரியாம்பிள் இருக்கக்கூடியது ஜஸ்டிஸ், ரெண்டாவது ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. அந்த ஃப்ரெட்டர்னிட்டியை திருப்பி நிலைநிறுத்தியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சோட ஜட்மெண்ட். இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் லா நவ். அதனால வரக்கூடிய நாட்களில் சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டா இது அமைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது வரக்கூடிய நாட்களில் எல்லா சட்ட மாணவர்களும் சிட்டிசன்ஷிப் ஆக்டை பற்றி பார்க்கும் பொழுது செக்ஷன் 6A அப்படிங்கிற அந்த செக்ஷன் ஆகப்பட்டது அஸ்ஸாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்ஸாம் அக்கார்ட் பங்களாதேஷ்லேருந்து குடிபெயர்ந்தாங்க இல்லையா இந்தியாவுக்கு, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ண மெத்தட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரியான ஒரு சட்ட கேள்விகள் இந்த நாட்டுக்கு வந்து குடிபெயர்ந்து வரவங்களுக்கு வந்து 3 விதமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த், சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன், சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட், இந்த 3 இருந்து அவங்க டியூவல் சிட்டிசனாக இல்லைன்னா இந்த செக்ஷன் 6A பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி அவங்க சிட்டிசன்ஷிப்லேருந்து நீக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நவநீத், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. நன்றி நவநீத். கேள்வி